நாம் சஃபர் மாதம் சிறப்பிற்குரிய மாதம், அந்த சஃபர் வெற்றிக்குரிய மாதம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபரிலே நடந்த நிகழ்வுகள், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு தொடங்கியதே சஃபருடைய மாதம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரம் மாதத்திலே ஹிஜ்ரத் செய்யலாம் என்று நிய்யத்து செய்தார்கள். சஃபர் மாதத்தில் தான் பெருமானார் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு புறப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது ஈமானை, இறை நம்பிக்கையை நம்மிலிருந்து பிடுங்கி எடுக்கக்கூடிய இது போன்ற மூட நம்பிக்கைகள் நம்மிடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும், போக வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவைகளை எல்லாம் நீக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்தை சொல்லுகிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லுகிறார்கள். இந்த ஆயத்து அல்லாஹ் இறக்கிய ஆயத்தினுடைய விளக்கங்களை சொல்லும் பொழுது, காலம் பொன் போன்றது, காலம் ஒரு காலமும் கரையானதல்ல, காலம் மிகவும் சிறப்பானது. ஒரு பொருளை சத்தியமிட்டு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த பொருள் புனிதமான பொருளாக இருக்க வேண்டும். நாம் கூட சத்தியம் விடுவோம், என் தாயின் மீது சத்தியமாக, என் பிள்ளையின் மீது சத்தியமாக என்று சொல்வார்கள் அல்லவா. ஒரு பொருளை சத்தியமிட்டு சொன்னால் அந்த பொருள் மதிப்பிற்குரிய பொருள், அது புனிதமான பொருள் என்பதைத்தான் அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறான். இன்னல் இன்சான், மனிதன் இருக்கிறான் அல்லவா, நஷ்டத்தில் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். உண்மையாக நஷ்டவாளிகள் தான். காலத்தை குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நஷ்டவாளிகள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். சிலர்கள் சொல்லுவார்கள் 2023 சரியில்லைன்னு சொல்லுவாங்க, 2024 பிறந்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். 2023 இருந்தாலும் 2024 இருந்தாலும் நாம் செய்கின்ற செய்கையினால் வருவதுதான் நமக்கு சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நமக்கு ஏற்படுகின்ற முசீபத்துக்களும் நம் கையில் தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து அல்லாஹ் பேசுவான், இல்லல்லதீன ஆமனு, யார்கள் தெரியுமா நஷ்டவாளிகள்? சிலர்களை தவிர. ஆமனு, ஈமான் கொண்டார்கள். யார் மீது ஈமான் கொண்டார்கள்? அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டார்கள். காலத்தின் மீது ஈமான் கொள்ளவில்லை. காலத்தில் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களின் மீது ஈமான் கொள்ளவில்லை. உலகத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றதின் மீது ஈமான் கொள்ளவில்லை. இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், வஅமிலு ஸாலிஹா, நல்ல அமல்கள் செய்தவர்கள். அது மட்டுமல்ல,